சொல்லுங்கண்ணா. கிளியரா இருக்கா வாய்ஸ்? இப்போ ஆடியபிள் தான். எக்கோ ஏதா இருக்கு? ஃபர்ஸ்ட் கேட்டுச்சு, இப்போ கேக்குதுண்ணா. இப்போ இருக்கா? இல்ல, கிளியர்ண்ணா. கிளியரா? ஓகே, கிளாஸ்க்குள்ள போயிடுவோமா? எல்லாரும் ஜாயின் பண்ணியாச்சா? ஓகே, கேன் வி ஸ்டார்ட்? ஓகே, குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல் பிரசன்ட் ஹியர். மோஸ்டா நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் ஒரு டைம் சொல்லிக்கிறேன். என் பேரு கவியரசு. நான் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கேன், கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் படித்தேன். ஓகேங்களா? சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டாபிக் உள்ள போயிடுவோம். மோஸ்ட்டாக ஏதாச்சும் டவுட்டுன்னா நீங்கள் சேட் பாக்ஸில் கேளுங்க, இல்லை அன்மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் கூட கேட்கலாம். ஓகே, நிறைய பேர் பேச மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக சேட்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், சேட் ஆனில் தான் இருக்குது. ஓகே, ஓகே, ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. ஸ்டார்ட். ஓகே, I think totally 10 participants இருக்கீங்களா? ஓகே, நம்ம டாபிக் உள்ள பெப்டிக் அல்சர் டிசீஸ். ஓகே, மோஸ்டா இல்லை ஜிஆர்டி முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனோட அடுத்த ஸ்டேஜ் ஜிஆர்டி கண்டினியூஸாக இருந்துட்டு அடுத்த ஸ்டேஜ் பெப்டிக் அல்சர் டிசீஸ். பெப்டிக் அல்சர் டிசீஸ் பற்றி நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் பெப்டிக் அல்சர் டிசீஸ்னா என்ன, டெஃபினிஷன். அடுத்து அது எப்படி வருது, பேத்தாபிசியாலஜி. அது வராமல் இருக்க என்னெல்லாம் நம்ம பாடியில் இருக்கு, ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ். அப்புறம் அது வர்றதுக்கு என்ன காரணம், அப்புறம் எங்கெல்லாம் வருது, அது சைட்ஸ். அப்புறம் ஒரு என்னெல்லாம் நமக்கு பிரச்சனை கொடுக்கும், என்ன சிம்டம்ஸ் வரும், அது ப்ரெசன்டிங் சிம்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் அதுக்கு என்னெல்லாம் டெஸ்ட் எடுப்பாங்க, என்ன டெஸ்ட் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக மேனேஜ்மெண்ட்டும் ப்ரிவென்ஷன், எப்படி அதை ட்ரீட் பண்ணுவாங்க அண்ட் எப்படி அதை வராமல் நம்ம பாதுகாக்கலாம், அது. ஓகேங்களா? நம்ம டாபிக்ல போவோம். டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட், பெப்டிக் அல்சர் டிசீஸ் அப்படின்னா நம்ம மியூக்கோசா ஸ்டொமக் எடுத்தோம்னா ஒரு லேயர், இந்த எபித்தீலியம் லேயர்ஸ் இருக்கும். அதில் மியூக்கோசா லேயரில் ஒரு டிஸ்டர்பன்ஸ்,
ஒரு மியூக்கோசா லேயர் இப்படி இருக்கும் கண்டினியூஸா, ஒரு 4 லேயர் இருக்கும். அதுல வந்து ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ், இந்த இந்த இடத்துல இங்க ஒரு 2 லேயர் இப்படி போயிடுச்சு, அப்போ இந்த இடத்துல கண்டினியூட்டி இருக்காது. ஸோ டிஸ்ட்ரப்ஷன் இன் தி மியூக்கோசல் இன்டெகிரிட்டி ஆஃப் த ஸ்டொமக் இல்ல டியோடினம், அது என்ன ஆகும், இங்க ஒரு டிஃபெக்ட் கிரியேட் பண்ணும். அந்த டிஃபெக்ட் என்ன பண்ணும், அந்த டிஃபெக்ட் இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணி இன்ஃப்ளமேஷன் நடக்கும். அதான் ஆக்டிவ் இன்ஃப்ளமேஷன். ஓகேங்களா? இப்போ ஒரு மியூக்கோசா லேயர் நார்மலா இருக்கிறதுல ஒரு டிஃபெக்ட் கிரியேட் பண்ணுது. ஓகேங்களா? அதுதான் அல்சர் டிசீஸ். அல்சர்னாவே நார்மலா இருக்க எபித்தீலியல் லைனிங்ல ஒரு டிஃபெக்ட், அதுதான் அல்சர். அது எங்க வேணாலும் இருக்கலாம், ஸ்கின்ல இருக்கலாம், இல்ல மியூக்கோசால இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு கண்டினியூட்டி மிஸ் ஆச்சுன்னா அந்த பேரு அல்சர்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ எப்படி வருது? யூஸ்வலா நமக்கு தெரியும், ஸ்டொமக்ல வந்து pH ரொம்ப கம்மியா இருக்கும். எதனால? HCl ஆசிட். இதுதான் நமக்கு மெயினா டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், ப்ரோட்டீன் டைஜஷனுக்குலாம். அப்போ HCl வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆசிட். அதோட pH எவ்வளவு இருக்குன்னா ஒரு 2.0 அப்படின்னு என்ன, அசிடிக், மோர் அசிடிக்கா இருக்கும். சரிங்களா? அது எங்க இருந்து செக்ரேட் ஆகுது? பரிட்டல் செல்ஸ். ஸ்டொமக்ல மொத்தம் 2 செல்ஸ் இருக்கு. ஒன்னு பரிட்டல் செல்ஸ், இன்னொன்னு சீஃப் செல். பரிட்டல் செல்ஸ் என்ன பண்ணும்னா HCl செக்ரேட் பண்ணும், அந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டர். இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் என்ன, எதுக்கு யூஸ் ஆகும்னா விட்டமின் B12 அதை வந்து பாடியில இருந்து அப்சார்ப் ஆக யூஸ் ஆகும். சரிங்களா? இந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் இல்லைன்னா விட்டமின் B12 அப்சார்ப் ஆகாது. இந்த HCl எதுக்கு யூஸ் ஆகும்னா இந்த சீஃப் செல் பெப்சினோஜன் கேஸ்ட்ரிக் லைப்பேஸ் செக்ரேட் பண்ணுது இல்லையா, இந்த பெப்சினோஜன் வந்து இன்ஆக்டிவ். இது ஆக்டிவ் ஸ்டேஜா மாறணும்னா பெப்சின், இதுதான் ஆக்டிவ் ஃபார்ம். இந்த பெப்சினா மாறதுக்கு இந்த HCl தான் தேவை. ஸோ இந்த ஸ்டொமக்ல வந்து ஃபுட்டு வந்துருச்சு, இப்போ வந்து HCl செக்ரேட் பண்ணியாச்சு, பெப்சினோஜன் செக்ரேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், ஃபேட்ஸ் இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும் ஃபுட்ல, அதெல்லாமே மெட்டபலைஸ் பண்ணணும். அதுக்கு என்ன மெயினா ப்ரோட்டீனுக்கு இந்த பெப்சின் தேவை. பெப்சின் வந்து இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல செக்ரேட் பண்ணிட்டு அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு HCl தேவை. ஓகேங்களா? இந்த HCl வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு பெப்சினும் இதை வச்சு புரோட்டீன் டைஜஷன், இப்போ புரோட்டீனை வந்து அப்சர்வேஷன் ஆகும். இது நார்மல். சப்போஸ் ஃபுட் இல்ல, இன்க்ரீஸ் HCl, அதிகமா ஆசிட் இருக்கு, அப்ப என்ன நடக்கும், இங்க மியூக்கோசா மட்டும்தான் இருக்கும், இந்த இடத்துல ஃபுட் எதுவும் இல்லை. அப்ப இந்த ஆசிட் என்ன பண்ணும், இந்த மியூக்கோசால ஆக்ட் ஆகும். இப்போ இந்த மியூக்கோசால ஆக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், இந்த இடத்துல டிஃபெக்ட் வரும். ஸோ டேமேஜ் ஆயிட்டு இந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன். இன்ஃப்ளமேஷன் தான் தெரியும்ல, இன்ஃப்ளமேஷன் எல்லாருக்கும் தெரியும்ல, இன்ஃப்ளமேஷன் என்னன்னு. ஏதாச்சும் வேர்ட்ஸ் புரியலைனாலே என்கிட்ட கேளுங்க. சரிங்களா? மோஸ்டா மெடிக்கல் டேர்ம்ஸ் இருக்கிறதுனால சப்போஸ் சில பேருக்கு புரியல, இது வேர்ட் நியூவா இருக்கு அப்படின்னா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேண்ணா. ஓகே. இந்த பெப்சினும் இந்த HClலும் இந்த மியூக்கோசா லேயரை டேமேஜ் பண்ணும். இந்த டேமேஜ் பண்றதுனால இன்ஃப்ளமேஷன் நடந்து இந்த இடத்துல ஒரு டிஃபெக்ட் வரும். டிஃபெக்ட் பேர் என்ன சொல்லுவோம், அல்சர். ஓகேங்களா? அதுதான் அல்சரா மாறுது. ஓகேங்களா? இதுதான் ஸ்கெமாட்டிக் டயக்ராம். ஃபர்ஸ்ட் ஃபுட்டை எடுத்துப்போம், ஸ்டொமக்கு ஃபுட்டு போகுது. சரிங்களா? இங்க HCl செக்ரேட் ஆகுது. தென் எதுவுமே ஃபுட் எதுவும் இல்லை அப்படின்றதுல மியூக்கோசா டேமேஜ் ஆகுது. இந்த இடத்துல எக்ஸஸ் செக்ரீஷன் இல்ல லைனிங் பிரேக் டவுன் ஆகுது, ஸ்டொமக்கோட லேயர். அதே மாதிரி ஸ்டொமக்ல வந்தா ஸ்டொமக் அல்சர். இதுவே இங்க முடிச்சு டியோடினம், மோஸ்டா ஃபர்ஸ்ட் பார்ட் டியோடினம்ல தான் வரும். ஏன்னா இங்க இருக்க pH வந்து ரொம்ப கம்மி, ஆல்மோஸ்ட் 2 to 3 தான் இருக்கும். ஸோ இதுல என்ன இருக்குன்னா, அதை ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம ஸ்டொமக்ல
மியூக்கோஸா இருக்கும். இந்த இடத்துல மியூக்கோஸா கம்மியாகும், இந்த இடத்துல வந்து ரொம்ப திக்கா இருக்கும் மியூக்கோசா லேயர். ஏன்னா ஃபுட்டு வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி உள்ளேயே பெரிஸ்டால்சிஸ் நடக்கும். ஒரு 2 hours ஸ்டொமக்லயே பெரிஸ்டால்சிஸ் நடந்து இந்த ஹெச்சிஎல், பெப்சின், அப்புறம் என்சைம்ஸ்லாம் இங்கதான் மிக்சிங் நடக்கும். சரிங்களா? அது வரைக்கும் இங்க இருக்க பைலாரிக் ஸ்பின்டர் க்ளோஸ்ட்ல இருக்கும். சரிங்களா? இது 2 to 3 hours நடக்கும். சப்போஸ் இங்க ஃபுட்டு இல்ல, ஹெச்சிஎல் செக்ரேஷன், பெப்சின் செக்ரேஷன் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல ஃபுட்டு இல்லாதக்கப்போ இந்த மியூக்கோசல் லேயர் இந்த மியூக்கோசல் லேயர்ல டிஃபெக்ட் வரும். அந்த டிஃபெக்ட் தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸ்டொமக்ல எக்ஸஸ் செக்ரீஷன் eventually break down the lining of the stomach forming an ulcer. சரிங்களா? அந்த மியூக்கோசல் லேயர் இருக்கு, அதுல வந்து டிஃபெக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? அதுவே டியோடினம் வந்தா டியோடினல் அல்சர். ஓகே, நெக்ஸ்ட். இந்த ஹெச்சிஎல் பெப்சின் இதுகிட்ட இருந்து நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது இந்த மியூக்கோசா தான். அந்த மியூக்கோசா வந்து ஸ்டொமக்ல இந்த சைடு கம்மியாகும், இந்த சைடு நிறையவும் இருக்கும். ஏன்னா மோஸ்டா இந்த சைட்ல ஃபுட் பெரிஸ்டால்சிஸ் நடக்கிறதுக்காக. சரிங்களா? அதை என்ன பண்ணும், இந்த ஹெச்சிஎல் ஆசிட் பட பட கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். லைட்டா, ரொம்ப டேமேஜ் இருக்காது, லைட்டா டேமேஜ் ஆகுது, ரினியூவ் ஆகும். இப்போ 3 days ஒன்ஸ் வந்து ரினியூவ் ஆயிடும். ஸோ மறுபடியும் நியூ மியூக்கோசா வந்து ஃபார்ம் ஆயிடும் மறுபடியும் ப்ரொடெக்ஷனுக்கு. சரிங்களா? சப்போஸ் அந்த நியூ மியூக்கோசா வந்து ஃபார்ம் ஆக முடியல, அதுல ஏதாச்சும் டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், இந்த மியூக்கோசா லேயர் டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும். அப்போ ஒரு அல்சர் ஃபார்ம் ஆகும் இந்த இடத்துல. சரிங்களா? அப்போ இந்த HCl வந்து ஒரு ஆசிட், ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணா ஒரு பேஸ் வேணும் நமக்கு. அந்த பேஸ் தான் பைகார்பனேட்ஸ். இது வந்து என்ன பண்ணும், இந்த HCl நியூட்ரலைஸ் பண்ணும். சரிங்களா? இப்போ 2 இருக்கு, ஒன்னு மியூக்கோசல் பேரியர், இன்னொன்று வந்து HCO3 செக்ரேஷன், பைகார்பனேட் செக்ரேஷன். இது வந்து HCl ஆசிடுக்குள்ள இருந்து பட்டாலுமே இந்த லேயரை ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஏதாச்சும் டிஃபெக்ட் ஆச்சுன்னா அல்சர் வந்துடும். நெக்ஸ்ட், என்னெல்லாம் காஸ்? இப்போ நம்ம பேத்தாபிசியாலஜி பார்த்தோம், அது வந்து மியூக்கோசல் லேயரை டேமேஜ் பண்றதுனால. அது என்ன, டிஃபென்ஸ் மெக்கானிசம் வீக். ஸோ டிக்ரீஸ் இன் மியூக்கோசல் ரெசிஸ்டன்ஸ், அந்த ஆசிடை வந்து இந்த மியூக்கோசாவால தாங்க முடியல அப்படின்றப்போ டிஃபெக்ட் வரும். ஓகே, டிக்ரீஸ் இன் இல்ல, அந்த நார்மல் மியூக்கோசாவை விட HCl வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா வரலாம். இன்னொன்று வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ல ஹெச் பைலோரின்ற ஒரு பாக்டீரியா, ஹெச் பைலோரி பாக்டீரியா மோஸ்டா நம்ம அன்ஹைஜீன் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடுவோம் தெரியுங்களா? ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, இல்லை சம் லோக்கல் ஷாப்ஸ்ல, அந்த இடத்துல இருந்து இது யூஸ்வலா பீகோ ஓரல்னு சொல்லுவாங்க. கண்டாமினேட்டட் ஃபுட்ஸ்ல இருந்து நம்ம பாடிக்கு மவுத் வழியா உள்ள போயிட்டு ஸ்டொமக் இருக்குல்ல, ஸ்டொமக்ல இந்த பார்ட்ல வந்து அது செட்டில் ஆயிடும். பாக்டீரியா செட்டில் ஆயிட்டு க்ரோ ஆக ஆரம்பிக்கும். க்ரோ ஆக ஆக என்ன பண்ணும், இந்த மியூக்கோசாவையும் டேமேஜ் பண்ணும், HClஓட ப்ரொடெக்ஷன் கம்மியாயிடும். சரிங்களா? அடுத்து NSAIDs. NSAIDsனா நான் இன்ஃப்ளமேட்டரி இன்ஃப்ளமேட்டரி.
ஓகேங்களா. மோஸ்டா இது எதுக்கு யூஸ் பண்ணா நமக்கு நார்மலா பாடி பெயின், ஹெட்டேக் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா. பேராசெட்டமால், டைக்ளோஃபினாக் நம்ம மெடிக்கல் ஷாப்ல வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்டா இந்த ஓல்டர் ஏஜ் பீப்புள்ஸ்லாம் கால் வலி, முட்டு வலின்னு அதிகமா டேப்லெட்ஸ் வந்து வலிக்காக யூஸ் பண்றதுனால அதை என்எஸ்ஐடிஸ் தான் மோஸ்டா கொடுப்பாங்க மெடிக்கல் ஷாப்ல. அது கொடுக்குறப்போ வெறும் என்எஸ்ஐடிஸ் மட்டும் சாப்பிட்றப்போ என்ன நடக்கும்னா, இந்த மியூகோசல் லேயர் இருக்கு இல்லையா, இது வந்து டேமேஜ் பண்ணி விட்டுரும் அது என்எஸ்ஐடி. அப்ப டேமேஜ் பண்ணிட்டா என்ன இருக்கும், ஹெச்சிஎல்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட லேயர்ஸ் எதுவுமே இருக்காது. அப்போ நம்ம ஏதாச்சும் ஃபுட்டு சாப்பிட்றப்போ இல்ல ஸ்பைசி ஏதாச்சும் சாப்பிட்றப்போ ஈஸியா எக்ஸ்போஸ் ஆயிடும் இந்த மியூகோசல் லேயர். அதனால நமக்கு பெயின் வரும். சரிங்களா. ஸோ என்ஐசைடிஸ் பெயின் கில்லர்ஸ் மோஸ்டா கொடுக்குறது. அதனால வருது ஒரு 10 to 25% வந்து என்ஐசிடி காஸ்ட் பண்ணுது ஓல்டர் ஏஜ்ல. சரிங்களா. அடுத்து இந்த அல்சர் எங்கெல்லாம் வரலாம், அப்பர் பார்ட்ல இந்த இடத்துல ஸ்டொமக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்க இருக்க ஆசிட் இங்க போகலாம். ஸோ லோவர் இது ஈசோஃபேகஸ். சரிங்களா. இந்த இடத்துலயும் வரலாம். அதான் லோவர் ஈசோஃபேகல் அல்சர் இந்த இடத்துல வரலாம். தென் ஸ்டொமக் அல்சர். ஸ்டொமக் அல்சர்ல இந்த சைடு நமக்கு வந்து மியூகோசல் லேயர் அதிகமா இருக்கும், இந்த சைடு தான் கம்மியா இருக்கும். ஸோ கம்மியா இருக்க சைட்ல சீக்கிரமா டேமேஜ் பண்ணிடும். ஸோ இந்த சைட்ல இது கேஸ்ட்ரிக் அல்சர். இதனோட கண்டென்ட் இந்த இடத்துல இது டியோடினம். இந்த கேஸ்ட்ரிக் ஆசிட் வந்து இந்த டியோடினத்துல வரப்போ இங்க இருக்க மியூகோஸா டேமேஜ் பண்ணும். அதனால வர்றது வந்து டியோடினல் அல்சர். சரிங்களா. இதை வந்து லெஸ்ஸர் கர்வேச்சர்னு சொல்லுவாங்க. கர்வா இருக்கா, இது வந்து கிரேட்டர் கர்வேச்சர். சரிங்களா. இந்த மோஸ்ட் காமனா இருக்க சைட் வந்து இது மூணு தான். இதுவும் லோவர் ஈசோஃபேகஸும் கொஞ்சம் கம்மி தான். மோஸ்டா கேஸ்ட்ரிக் அல்சர், டியோடினல் அல்சர் ரெண்டு தான் காமன் நம்ம டே டு டே லைஃப்ல. என்னெல்லாம் பிரச்சனை கொடுக்கும், என்னெல்லாம் சிம்டம்ஸ் வரும், மோஸ்டா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்டமினல் டிஸ்கம்ஃபர்ட், ஒரு மாதிரி வயிறு வலி இருக்கும். அது எப்படி சொல்றதுன்னு அவங்களுக்கு தெரியாது, சும்மா வயிறு வலின்னு சொல்லுவாங்க. இல்ல ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில பேர் வந்து நெஞ்சு கடிக்குது, இந்த செஸ்ட்டுக்கு கீழே கொஞ்சம் நெஞ்சு வலி மாதிரி சொல்லுவாங்க, எபிகாஸ்ட்ரிக் ரீஜன் சொல்லுவாங்க. டயக்ராம் கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஈசோஃபேகஸ், ஸ்டொமக். சரிங்களா. இந்த இடத்துல பெயின் இருக்கும் அப்டமன்ல, இதுதான் எபிகாஸ்ட்ரிக் ரீஜன் சொல்லுவாங்க. சரிங்களா. இந்த இடத்துல ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு, பெயின் இருக்கு, இந்த பெயின் வந்து பின்னாடி வரைக்கும் போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நெஞ்சை கரிக்கிறது வந்து பர்னிங் டைப் ஆஃப் பெயின். நெஞ்சு எரிச்சலா இருக்கு, சாப்பிட்ட உடனே நெஞ்சு எரிச்சல் வருது. ஓகேங்களா. மோஸ்டா இது எதனால வரும்னா, விரதம் இருப்பாங்க இல்லையா, ஃபாஸ்டிங், சாப்பிடாம ரொம்ப நேரம், அந்த கரெக்டா டைமுக்கு சாப்பிடாம இருப்பாங்கல்ல. ஸோ இன்க்ரீஸ்ட் பை ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங் இருந்தால் அதிகமாகும். அதனால நம்ம இந்த டேப்லெட், ஜெலுசெல் இதெல்லாம் வாங்கி குடிப்பாங்க. அப்போ என்ன ஆகும், அது ரிலீவ் ஆகும், சாப்பிட்டாலும் ரிலீவ் ஆகும். சரிங்களா. வேற என்னெல்லாம் சிம்டம்ஸ் வரும், இந்த அல்சர் வந்துச்சுன்னா நாசியா, வாமிட்டிங். மோஸ்டா நாசியா வாமிட்டிங் தான் ஒரு மாதிரி வர மாதிரி இருக்கும், சில டைம்ஸ் வராது. இல்லை வாமிட்டிங் ரெகுலரா எடுக்கும், சிவியரா இருக்கும். ஸோ வாமிட் எடுத்துட்டே இருந்தா என்ன நடக்கும், ஃபுட் அப்சார்ப்ஷன், ஃபுட் இன்டேக் வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, சரியா வாமிட் வருது, வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. ஸோ வெயிட் சேஞ்சஸ் நடக்கும். சரிங்களா. சப்போஸ் பெயின் ரிலீவ்டு பை மீல்ஸ், சாப்பிட்டா பெயின் குறையுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நிறைய சாப்பிடலாம். அது ஒரு கண்டிஷன் கூட, நிறைய சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகும், வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா. சரியா சாப்பிடல அப்படின்னு என்ன ஆகும், டயர்ட்னஸ். ஸோ ஃபேட்டிக், ஃபேட்டிக்னா டயர்ட்னஸா இருக்கும். அப்புறம் வந்து வயிறு வந்து ஃபுல்லாவே இருக்கு, ஒரு மாதிரி கேஸ் ஃபீல் ஆகுது, தட் இஸ் ப்ளோட்டிங்.
கேஸ் இருந்ததுன்னா நமக்கு புளிப்பு யாப்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும் அடிக்கடிக்கு. தட் இஸ் பர்பிங். சரிங்களா? இதுல அந்த ஸ்டொமக் அல்சரோட சிம்டம்ஸ். ஃபர்ஸ்ட் நெஞ்சு எரிச்சலா இருக்கு, அடுத்து வந்து பசி இல்லை, ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன், நாசியா வர, வாமிட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி தலை சுத்தலோ இந்த வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படின்றது நாசியா. தென் ப்ளோட்டிங், வயிறு ஃபுல்லா இருக்கு அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பர்பிங், ஒழுங்கா சாப்பிடாம இருக்கிறதுனால வெயிட் லாஸ். சரிங்களா? அப்புறம் டயர்ட்னஸ். ரெண்டு அல்சர் பார்த்தோம் இல்லையா, கேஸ்ட்ரிக் அல்சர், டியோடினல் அல்சர். இது ரெண்டுத்துக்கும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ்ட்ரிக் அல்சர் பார்ப்போம். கேஸ்ட்ரிக் அல்சர்னா இன்னொரு ஸ்டொமக் அல்சர், ஸ்டொமக்ல வர்றது. மோஸ்டா லெஸ்ஸர் கர்வேச்சர்னு சொல்றேன் இல்லையா, இந்த சைட், இந்த இடத்துல வரும் ஸ்டொமக்ல, இந்த இடத்துல வர அல்சர். இதுதான் மோஸ்ட் காமனா இன்வால்வ் ஆகும். இப்போ எப்போ பெயின் வரும்? சாப்பிட்டு ஒரு 30 மினிட்ஸ்ல இருந்து 1 ஹவர்க்குள்ளேயே. இப்போ சாப்பிட்ருக்கோம், ஒரு 1 ஹவர் கழிச்சு, இப்போ 12 o'clock, ஸோ 1 ஹவர் கழிச்சு ஒரு 1 o'clock போல பெயின் வருது, இல்லை 12:30க்கு பெயின் வருது அப்படின்னா மோஸ்ட் காமனா கேஸ்ட்ரிக் அல்சரா இருக்கும். சரிங்களா? அது வந்து சாப்பிட்டனால இன்க்ரீஸ் ஆகும். ஏன் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா, சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகும், ஃபுட்டு உள்ள இருக்கும். ஸோ டைஜஷனுக்கு என்ன தேவை? ஹெச்சிஎல் தேவை. ஸோ ஹெச்சிஎல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஹெச்சிஎல் இன்க்ரீஸ் ஆச்சு என்ன ஆகும், அந்த டிஃபெக்ட்ல போயிட்டு ஹெச்சிஎல் படுற பெயின் அதிகமாகும். அதனாலதான் சாப்பிட்டு 1/2 hour to 1 hourல வந்து பெயின் ரொம்ப இன்க்ரீஸா நமக்கு தெரியுது. சரிங்களா? அந்த பெயின் எங்க தெரியுதுன்னா, அம்பிளிகஸோட லெஃப்ட் சைட்ல, இது அம்பிளிகஸ் வச்சுக்கோங்க, இதுல இந்த சைட் இப்படிதான் ஸ்டொமக் வரும். ஸோ இந்த சைட்ல இருக்கும், லெஃப்ட் சைட்ல. சரிங்களா? அது இன்க்ரீஸ் சாப்பிட்றப்போ ஒரு 1/2 hour to 1 hourல இன்க்ரீஸ் ஆகும் பெயின். தென் இது பெயினா இருக்கனால என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்ட உடனே பெயினா இருக்கு அப்படின்னு சாப்பிடாம இருப்பாங்க, வாமிட்டிங் வருதுன்னு சாப்பிடாம இருப்பாங்க. அதனால என்ன ஆகும், வெயிட் லாஸ், நியூட்ரிஷன் சரியா இருக்காது, ஸோ வெயிட் லாஸ் ஆயிடும். மோஸ்டா இது எந்த ஏஜ்னா ஓல்டர் ஏஜ் பீப்புள்ஸ். சரிங்களா? இதான் இன்ஃபெக்ஷன் சொன்ன அன்ஹைஜீனிக் ஃபுட்ஸ், அதனோட இன்ஃபெக்ஷன் அசோசியேட்டட் வந்து 70% அசோசியேஷன் ஹெச் பைலரி இன்ஃபெக்ஷனால வர்றதுக்கு. இது வந்து கேஸ்ட்ரிக் அல்சர், ஸ்டொமக்ல இருக்கிறது. இப்போ டியோடினல் அல்சர் பார்ப்போம். டியோடினல் அல்சர்னா ஸ்டொமக் தாண்டி கீழே, ஸ்டொமக்ல இருந்து இப்போ ஃபுட்டு போயிடுச்சு, இங்க டியோடினத்துக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் டியோடினம். ஏன்னா இங்க இருக்கிற மியூக்கோசா வந்து ரொம்ப திக்கா இருக்கும் கம்பேரிட்டிவ் டு டியோடினம். ஏன்னா இங்க ஹெச்சிஎல் செக்ரீஷன் நடக்குது. ஹெச்சிஎல் செக்ரீஷன் ப்ரிவென்ட் பண்றதுக்காக இங்க இருக்க மியூக்கோசா ரொம்ப திக்கா இருக்கும். ஆனா இங்க அப்படி இருக்காது, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அப்ப என்ன ஆகும், ஃபுட் இந்த சைடு இருந்து இங்க போறப்ப ஆசிடா இருக்குங்க, இந்த ஆசிட் ஃபுட் இங்க போறப்போ இங்க இருக்க மியூக்கோசா டேமேஜ் பண்ணும். இந்த மியூக்கோசா இங்க டேமேஜ் ஆச்சுன்னா, இது யூஸ்வலா ஃபுட்டு வந்து ஸ்டொமக்ல 2 to 3 hours இருக்கு, பெரிஸ்டால்சிஸ் நடக்கும். அதுக்கப்புறம் தான் ஃபுட்டு டியோடினம் போகும். இங்க ஒரு ஸ்பின்டர் இருக்கும், பைலோரிக் ஸ்பின்டர். இது வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கும். இப்போ 2 to 3 hours வந்து இங்க மிக்சிங் ஆகுறப்போ இது கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் ஃபுட்டை அலோவ் பண்ண டியோடினம்க்கு. ஸோ டியோடினம் கிட்ட ஃபுட்டு வரப்போ நமக்கு பெயின் வரும். ஸோ 2 to 3 hours அப்புறம் தான் நமக்கு பெயினே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா கேஸ் இங்க ஸ்டொமக்ல இருந்து ஃபுட்டு டியோடினம்க்கு வரும். டியோடினம்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்க டேமேஜ் ஆன எபிதீலியம்ல வரப்போ தான் நமக்கு பெயின் வரும். ஸோ சாப்பிட்டுட்டு ஒரு 2 to 3 hours, இப்போ நைட் 8 மணிக்கு சாப்பிட்றாங்க, நைட்டு படுத்துருவாங்க, ஒரு 10 o'clock 11 o'clock வந்து பெயின் வரும். 2 to 3 hours ஆஃப்டர் பெயின், அதாவது மிட் நைட்ல பெயின் வரும் சொல்லுவாங்க. சரிங்களா? அது என்ன ஆகும், இப்போ இங்க ஃபுட்டு இல்லைன்னா இன்னும் சிவியர் ஆகும்.
இப்போ ஃபுட்டு சாப்பிட்றோம், ஃபுட்டு சாப்பிட்டா அந்த ஃபுட்டோட இந்த ஆசிட் மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆகிட்டு வரப்போ ஆசிட் எல்லாமே நியூட்ரலைஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்? ரிலீவ் ஆகும். ஆசிட் இல்லாதனால பெயின் ரிலீவ் ஆகும். சரிங்களா? ரிலீவ் பை ஈட்டிங் ஃபுட். இங்க என்ன ஆகும்? இன்க்ரீஸ்ட் பை ஈட்டிங் ஃபுட். ஏன்னா இங்க HCl இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து ரிலீவ் பை ஈட்டிங் ஃபுட். இங்க வந்து கேஸ்ட்ரிக் அல்சர்ல பெயின் வந்து லெஃப்ட் சைட்ல இருந்தது. இங்க வந்து ரைட் டு மிட் லைன், இந்த இடத்துல பெயின் ஆகும் மோஸ்டா. ஜஸ்ட் அபோவ் அண்ட் ரைட் டு மிட் லைன்ல பெயின் இருக்கும். இங்க ரிலீவ் பை ஈட்டிங் ஃபுட். ஈட்டிங் ஃபுட்னால ரிலீவ் ஆச்சு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் வெயிட் ஆகலாம், இல்ல நார்மல் வெயிட்டா கூட இருக்கலாம். வெயிட் லாஸ் எதுவும் ஆகாமலும் இருக்கலாம், இல்ல இன்க்ரீஸ் வெயிட். ஓகேங்களா? இது மோஸ்டா யாருக்கு வரும்? மிடில் ஏஜ், ஒரு 25 to 40 இயர்ஸ் பீப்புளுக்கு தான் வரும். சரிங்களா? ஏன்னா மோஸ்டா அவங்க ஃபாஸ்டிங் இல்லை காலையில் ஒழுங்கா சாப்பிடாம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஆசிட் ஃபுல்லாமே டைரக்டா டியோடினம்க்கு வரும். இங்க ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் இருக்கும், இங்க ப்ரொடெக்ஷன் இருக்காது. ஸோ டியோடினம்க்கு வரப்போ நமக்கு மோஸ்ட் காமனா டியோடினல் அல்சர் தான் வரும். மோஸ்டா யாருக்கு போறாங்க மேல்ஸ், அவங்களுக்கு மோர் காமன்லி எஃபெக்டட். இங்க ஒரு இது பாயிண்ட் மிஸ் ஆயிருக்கு. இது ஓ பிளட் குரூப். ஓ பிளட் குரூப்ல இருக்கவங்க வந்து ஒரு மோஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் வரலாம் கம்பேரிட்டிவ் டு அதர்ஸ். ஓ பிளட் குரூப்ல இருக்கவங்க. சரிங்களா? இதுல வந்து ஹெச் பைலோரை இன்ஃபெக்ஷன் வந்து 90% காமன். 90% டியோடினல் அல்சர்ல வந்து ஹெச் பைலோரை இன்ஃபெக்ஷன் வந்து காமனா இருக்கும். சரிங்களா? இப்போ என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம். மோஸ்ட் காமனா நம்ம வந்து சிம்டம்ஸ் தான் மெயினாக பார்ப்போம். சிம்டம்ஸ் வச்சு ஜிஆர்டி அல்சரான்னு ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணிடுவோம். சரிங்களா? அல்சர்னு கன்ஃபார்ம் பண்றது எப்படின்னா நம்ம ஜிஐ எண்டோஸ்கோபி போடுவாங்க. இது வந்து ஒரு எண்டோஸ்கோப், ஃபைபர் ஆப்டிக் எண்டோஸ்கோப்னு சொல்லுவாங்க, ஃபிளெக்சிபிள். சரிங்களா? இதை வந்து வாய் வழியா போட்டு டியோடினம் வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு இங்க வந்து மானிட்டர்ல பார்ப்பாங்க, இந்த ஈசோஃபேகஸ் எப்படி இருக்கு, ஸ்டொமக் எப்படி இருக்கு, டியோடினம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. சரிங்களா? இது வந்து நார்மலா தான் இப்படி இருக்கும். சரிங்களா? இது மோஸ்ட் காமன் ஜே எண்டோஸ்கோபி பண்ணுவாங்க. இந்த எண்டோஸ்கோபி பண்றப்போ சப்போஸ் பைலரி இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா சிம்டம்ஸ் வச்சுட்டு பயாப்சி எடுப்பாங்க. பயாப்சி எடுத்து அதுல வந்து யூரியஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த பயாப்சி வச்சு கல்ச்சர் பண்ணுவாங்க. பயாப்சி வச்சுட்டு மைக்ரோஸ்கோப்ல வந்து பார்ப்பாங்க அந்த மியூகோசா டேமேஜ் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத மைக்ரோஸ்கோப்ல பார்ப்பாங்க. இது எல்லாமே இந்த இன்வேசிவ், வாய் வழியா நம்ம ஒரு டியூப் போட்டு அது வழியா டிஷ்யூ எடுத்து பயாப்சி கல்ச்சர் அப்புறம் வந்து மைக்ரோஸ்கோப்ல பார்ப்போம். இப்போ இந்த டிஷ்யூ இன்வேசிவ் இல்லாமல் நான் இன்வேசிவ் பிளட் டெஸ்ட். பிளட் டெஸ்ட்ல என்ன பார்ப்பாங்கன்னா ஆன்டிபாடி பார்ப்பாங்க. ஆன்டிபாடி, ஆன்டிஜென், இது எல்லாமே அந்த ஹெச் பைலோரைக்கு இருக்கக்கூடிய ஆன்டிஜென் ஆன்டிபாடிஸ்லாம் பார்ப்போம். தென் யூரியா பிரெத் டெஸ்ட் அப்படின்னு என்னன்னா ஸ்மெல், கார்பன் டை ஆக்சைடு நம்ம எக்ஸ்பெல் அவுட் பண்ணுவோம், அதுல வந்து யூரியா இருக்கா இல்லையா அதை பேஸ் பண்ணி யூரியஸ் பிரெத் டெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து ஸ்டூல் ஆன்டிஜென் டெஸ்ட். ஸ்டூல்ல வந்து அந்த பச் பைலரியோட ஆன்டிஜென் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. சரிங்களா? சரி, இப்போ இதை நம்ம ட்ரீட் பண்ணணும். இப்போ அல்சர் வந்துருச்சு, இங்கே அல்சர் இருக்கு. யூஸ்வலாகவே நம்ம பாடியே அதை வந்து ரீஜெனரேட் பண்ணும், மியூகோசா. பட் அப்படி ரீஜெனரேட் பண்ணும்போது ஆசிட் அளவு அதிகமா இருந்ததுன்னா ரீஜெனரேட் பண்றதை விட அப்ப என்ன ஆகும்? ஹீலிங் நடக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். ஸோ அப்ப பெயின் இருந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு, சரியே ஆகாது. அந்த HCl வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும், HCl குறைக்கணும். அதுக்கு என்ன கொடுப்போம்? ஆன்டாசிட் கொடுப்போம்.
இந்த ஆன்டாசிட் தான் நார்மலாக சொல்கிற இந்த டிஜிசெல் அந்த டானிக்லாம் குடிப்பீங்க இல்லையா, டேப்லெட்டு, அண்ணா இதெல்லாம் ரேண்டாக் போடுறப்போ இந்த கொடுக்கலாமாண்ணா? வர 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 ரேண்டாக் டேப் அடுத்த அடுத்து சரிங்களா. இது ஆன்டாசிட். அந்த ஜூஸ் நமக்கு யூஸ்வலாக ரொம்ப எரியுது, எமர்ஜென்சி உடனே கேட்கும் அப்படின்னா இந்த லிக்விட் உடனே இந்த ஆசிடை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடுவோம். சரிங்களா. டேப்லெட்டும் அதே ஆக்ஷன் தான். அதில் என்ன இருக்குன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைட்ஸ்லாம் இருக்கும். அது ஒரு பேஸ். இது வந்து ஆசிட். ஆசிட் பேஸ் ஆனால் நியூட்ரலைஸ் பண்ணும். சரிங்களா. இப்போ அடுத்து டேப்லெட் H2 ரிசப்டார். H2 ரிசப்டார்ன்றது வந்து ஸ்டொமக்ல ஒரு ரிசப்டார் இருக்கும். சரிங்களா. அந்த ரிசப்டார் வழியாக தான் HCl வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த HCl ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஆன்டாகோனிஸ்ட்னா அப்போசிங் ஆக்ஷன். சரிங்களா. இந்த H2 ரிசப்டரை நம்ம அப்போஸ் பண்ணோம்னா HCl ப்ரொடக்ஷனை டிக்ரீஸ் பண்ணும். சரிங்களா. ரேண்டாக்னு கேட்டீங்க இல்லையா, ரேண்டாக்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த ரானிட்டடின் ஹைட்ரோக்ளோரைட். ரானிட்டடின்ற ட்ரக்குக்கு பிராண்ட் நேம் தான் ரேண்டாக். சரிங்களா. இப்போ யூஸ்வலாக நம்ம டேப்லெட் கொடுக்குறப்ப எல்லாத்துக்கும் கூடயும் ரேண்டாக் கொடுப்போம். ஏன் எதுக்கு? பெயின் கில்லர்ஸ் எல்லாமே கொடுக்குறப்போ ரேண்டாக் கொடுப்போம். இல்லை ஒமிஸ் இல்லை பேரண்டோப்ரோசோல் ஏதோ ஒரு ட்ரக் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம யூஸ்வலாக ட்ரக்ஸ் எடுக்கிறப்போ ஒரு சில ட்ரக்ஸ் என்ன பண்ணும், இந்த மியூக்கோசா லேயரை டேமேஜ் பண்ண சான்ஸ் இருக்கு. அப்போ இந்த மியூக்கஸ் லேயரை டேமேஜ் பண்ணக்கூடாது, HCl செக்ரேஷனை கம்மி பண்ணணும் அப்படின்னாலே கொடுப்பாங்க. இன்னொரு சில ட்ரக்ஸ் என்ன பண்ணுன்னா ரேண்டாக் கொடுக்குறப்ப HCl கம்மியாகுமா, அசிடிக் என்விரான்மெண்ட்ல ஒரு சில ட்ரக்ஸ் வந்து ஆக்ட் ஆகாது. சரிங்களா. அந்த அதுக்கு வந்து அல்கலைன் என்விரான்மெண்ட் வேணும். அப்போ ஸ்டொமக்கை தாண்டி தான் போய் ஆகணும். அந்த ஸ்டொமக்ல ஆசிடிக். அப்ப என்ன பண்ணுவாங்க, டேப்லெட்ல வந்து கோட் பண்ணுவாங்க சில இது ஆப்ஷன், கோட்டட் டேப்லெட்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த ஆசிட் என்விரான்மெண்ட்டை தாண்டி டியோடினம்க்கு போயிட்டு அங்கேருந்து அப்சார்வ் ஆகும். சரிங்களா. மோஸ்டா நம்ம ரேண்டாக் எது கொடுப்போம்னா இந்த மியூக்கோசல் டேமேஜை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் கொடுப்பாங்க. சப்போஸ் ரொம்ப ஆசிட் அதிகமா இருக்கு, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டே இருக்கு அப்படின்றப்போ இந்த ரேண்டாக்ன்ற டேப்லெட்ஸ் போட சொல்லுவாங்க. சரிங்களா. இது காமனா இல்லை NSAID பெயின் கில்லரோட கொடுப்போம். பெயின் கில்லர்னா NSAIDs தான் கொடுப்பாங்க மோஸ்டா. அந்த NSAIDs வந்து மியூக்கோசா வந்து டேமேஜ் பண்ணிடும். அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு ரேண்டாக் கொடுப்பாங்க அந்த ட்ரக்ஸோட. சரிங்களா. இப்போ இது நம்ம இப்போ சரிங்களா, இப்போ அல்சர் வந்துருச்சு. இப்போ நமக்கு வந்து அடுத்து புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்னு சொல்லுவாங்க, PPIனா. புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர். புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ல மோஸ்ட் காமனா நம்ம யூஸ் பண்றது வந்து ஒமிப்ரசோல், பேண்டோப்ரோசோல், இது கூட வந்து ரபிப்ரசோல், எஸ்ஓமிப்ரசோல், இந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் இருக்கு. சரிங்களா. இதனோட ஆக்ஷன் என்னன்னா HCl வேணும்னா இந்த H வேணும் இல்லையா, அதுக்கு வந்து H+ அயான்ஸ் வேணும். H+ அயான்ஸ் வந்து புரோட்டான்ஸ்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இது வந்து ஒரு பம்ப் வழியா வரும். அந்த பம்பை வந்து இன்ஹிபிட் பண்றோம் நம்ம, இன்ஹிபிட் புரோட்டான் பம்ப். ஸோ அதனாலதான் புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர். ஸோ H+ இல்லைன்னா HCl கிடையாது. ஸோ HCl செக்ரீஷன் கம்மியாகும். அதை நம்ம பண்றதுதான் ஒமிப்ரசோல், பேண்டோப்ரசோல் கொடுப்பாங்க. சரிங்களா. இப்போ நாசியா, வாமிட்டிங் அதெல்லாம் இருக்கு அப்படின்றப்போ பிளஸ் அல்சர் இருக்கு அப்படின்னா பேண்டோப்டின்னு ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. பேண்டோப்ரசோலும் அந்த HCl கம்மி பண்றதுக்கு பிளஸ் டோம்பெரிடோன்னு ஒரு டேப்லெட் இருக்கும். அது ரெண்டும் சேர்த்து கொடுப்பாங்க. வாமிட்டிங்கும் கம்மி பண்ணும், அல்சர் ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கும். சரிங்களா. பேண்டோப்ரசோல் நம்ம வந்து காலையில
இல்லை ஈவினிங் 2 வேளை கொடுக்கலாம், இல்லை ஒரு வேளை மட்டும் கொடுக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த பேஷண்ட்டை பொறுத்து இருக்கு. சரிங்களா? ஒமிப்ரசல் காலையில ஈவினிங் கொடுப்பாங்க இந்த அல்சர் பேஷண்ட்காக. இந்த ரொம்ப இம்பார்ட்டன்டான அல்சர் ட்ரீட்மெண்ட்ல வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் பார்ப்போம் மோஸ்டா. சரிங்களா? டேப்லெட்ஸ்ல தான் கியூர் பண்ண பார்ப்போம். அப்புறம் மியூகோசல் ப்ரொடெக்டிவ். இப்போ அந்த மியூகோஸா வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னா, மியூகோஸை டேமேஜ் ஆகாம இருக்க மேலே ஒரு லேயர் ஃபார்ம் பண்றதுக்கு இன்னும் சில ட்ரக்ஸ். அதுதான் இந்த பிஸ்மத், சப்சாலிசிலிக் ஆசிடும், சுக்கரல்பேட் இதெல்லாம் என்ன பண்ணுன்னா, இந்த மியூகோசல் லேயர் இருக்கு இல்லையா, இது மேல வந்து அப்படியே அட்டாச் ஆயிடும், ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிடும். ஸோ HCl இப்படி வந்து ஆக்ட் ஆகுறப்போ ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி, மியூகோசல் ப்ரொடெக்டிவ். ஓகேங்களா? இப்போ ஹெச் பைலோர இன்ஃபெக்ஷன். ஹெச் பைலோர இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு நம்ம இந்த டெஸ்ட் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். அப்போ என்ன பண்ணுவோம்? ஆன்டிபயோட்டிக்ஸ். இது ஒரு பாக்டீரியா இல்லை, ஸோ பாக்டீரியா நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்போம். சரிங்களா? இது வந்து ட்ரிபிள் ரெஜிமென்ட்னு சொல்லுவாங்க, ஃபார்மகாலஜில இருக்கும். ட்ரிபிள் ரெஜிமென்ட், ஒரு ட்ரக் கொடுப்பாங்க, மொத்தம் 3 ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ட்ரீட்மெண்ட்னா நியூட்ரிஷனல் தெரப்பி. நம்ம நியூட்ரிஷனல் தெரப்பில என்ன சொல்லுவோம்? டயட் ஃபாலோ, ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்ஸு, ஸ்பைசி ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும். ப்ளஸ் அந்த எது எது சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து உடனே ஜிஆர்டி வருது. சில பேருக்கு சில ஃபுட்ஸ் இருக்கும், சில பேருக்கு சிக்கன், சில பேருக்கு ஃபிஷ்ஷு, இல்லை ரொம்ப ஸ்பைசியா இருக்கிறதா ஃபுட்டு, இல்லை சில பேருக்கு வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், ஸ்ப்ரைட்டு, 7 அப்பு, அந்த ரொம்ப கேஸ் இருக்க கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றப்போ கொஞ்சம் ஆக்ரவேட் ஆகும், பெயின்லாம் ரொம்ப சிவியர் ஆகும். சரிங்களா? ஒரே பர்னிங் சென்சேஷனாக இருக்கும் அந்த டைமில். ஸோ அதெல்லாமே அவாய்ட் பண்ணணும் நியூட்ரிஷனல் தெரப்பி. அப்புறம் வந்து நார்மலாக இந்த மியூகோசல் ப்ரொடெக்டிவாக இருக்கு, ரொம்ப கூல்னா ரொம்ப கூல் ட்ரிங்க்ஸ் இல்லை, பாடி ஸ்டெபிலைஸ் பண்ணுற மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்க சொல்லுவாங்க. சரிங்களா? நியூட்ரிஷனிஸ்ட் யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நியூட்ரிஷனல் தெரப்பி அல்சருக்கு என்ன மாதிரிலாம் ஃபுட்ஸ் எடுத்துக்க சொல்லுவாங்கன்னு சொல்லி. சரிங்களா? லாஸ்ட்டாக நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து சர்ஜரி. இதை எதுவுமே பண்ண முடியல, நமக்கு அல்டிமேட்டாக அல்சரில் என்ன தேவை? பெயின் வந்து கம்மியாகும், அதுதான் மோஸ்டா. சரிங்களா? இது எது பண்ணியுமே பெயின் கம்மி ஆகலை அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் தான் சர்ஜரி. சரிங்களா? அவங்களோட ஸ்டேஜை பொறுத்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்ஜரி இருக்கு. சரிங்களா? பெயின் மேனேஜ்மெண்ட்டு, இல்லை HCl செக்ரீஷனை கம்மி பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களோட பேத்தோபிசியாலஜி எப்படி இருக்குன்ற பார்த்துட்டு சர்ஜரி டிசைட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ ட்ரீட்மெண்ட் பார்ட் முடிச்சாச்சு, அடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஸோ வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணலாம்? சப்போஸ் இது வந்துருச்சு, இதை வந்து ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா நம்ம எடுக்கல அப்படின்னா என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் காம்ப்ளிகேஷன் என்ன ஆகும்? ஒரு அல்சர் வருது. இந்த அல்சர் என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் 2 லேயர் தான் டேமேஜ் ஆகும். இது கண்டினியூஸா போயிட்டே இருக்குன்றப்போ எல்லா லேயரும் டேமேஜ் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்? ஒரு சைட் கிரியேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இருந்து ப்ளீடிங் ஆகும். இங்க இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா? அல்சர் ஆகி அல்சர் சைட்ல இருந்து ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு காம்ப்ளிகேஷன். எல்லா லேயரும் அஃபெக்ட் ஆகி பிளட் வெசல்ல இருந்து ப்ளீடிங். இங்க பிளட் வெசல் லேயர்லாம் இருக்கு. ஸோ ப்ளீடிங் ஃபர்ஸ்ட் காம்ப்ளிகேஷன் வந்து ப்ளீடிங். கேஸ்ட்ரிக் அல்சர். கேஸ்ட்ரிக் அல்சர் ஸ்டொமக்ல இருக்கிறது. ஸோ ஸ்டொமக்ல இருந்து மோஸ்டா என்ன ஆகும்? வாமிட்டிங் வருமா? ஸோ இந்த இடத்துல ப்ளீட் ஆச்சுன்னா இந்த வாமிட்ல ஃபுட் இருக்கும், அது கூடவே பிளட் இருக்கும். ஸோ பிளட் இன் வாமிட்டிங் அப்படின்னா என்னாச்சு? இந்த கேஸ்ட்ரிக் அல்சர் வந்து ப்ளீட் ஆயிட்டு இருக்கு, உள்ள வந்து ரத்த கசிவு ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா பிளட் வந்து வாமிட்ல இருக்கும். பிளட் வாமிட்ல இருக்கிறதுக்கும் பிளட்டே வாமிட்டா எடுக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. சரிங்களா? இதுல வந்து ஃபுட்டு இது எல்லாமே சேர்ந்து இருக்கும், ஃபுட்டு பிளஸ் பிளட்டு கலந்துருக்கும். வெறும் ஃப்ரெஷ் பிளட்டு வாமிட்டிங்னு வேற.
சரிங்களா? இதுல வந்து ஃபுட்டோட மிக்ஸ் ஆகி அடுத்து டியோடினல் அல்சர். டியோடினல் அல்சர் எப்படி இருக்கும்? ஏன்னா இங்க இருந்து கீழே போயிடும். இங்க ஒரு ஸ்பின்டர் இருக்கு இல்லையா, பைலாரிக் ஸ்பின்டர், இது லாக் ஆயிடும். இங்க இருந்து ஃபுட்டு கீழே போனதுக்கு அப்புறம் திருப்பி இந்த இடத்துக்கு வராது. இங்க இருந்த ஸ்பின்டர் வந்து ஆக்ட் ஆகுறதுனால இப்படி கீழே தான் போகும். அப்படியே இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், அப்புறம் போயிட்டு ரெக்டம், அனல் கனால் அப்படி வரும். ஸோ அப்போ வரப்போ ஸ்டூல்ஸ்ல இருக்கும் பிளட். ஸோ இவ்வளோ ஸ்டேஜஸ் தாண்டி வரப்ப என்ன ஆகும்னா, அந்த பிளட் வந்து ரெட் கலர்ல இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற ஹீமோகுளோபின் இதெல்லாம் பிரேக் டவுன் ஆகி நம்ம கடைசியா வரப்போ பிளாக் கலர்ல வரும். பிளாக் கலர் ஸ்டூல்ஸ். அது வந்து மெலினான்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டர்ம். பிளாக் ஸ்டாரி ஸ்டூல்ஸ்னு சொல்லுவாங்க. இது பிளாக் கலர்ல ஸ்டூல் இருக்கு அப்படின்னா ப்ளீடிங் டியோடினல் அல்சர். இங்க வெறும் மெலினா வந்தா டியோடினல் அல்சர் அப்படி கிடையாது. ப்ளீடிங் வந்ததுன்னா எந்த காரணத்தினாலும் ப்ளீடிங் வந்தாலுமே இந்த கேஸ்ட்ரிக் அடுத்துட்டு எங்க ப்ளீடிங் ஆச்சுனாலுமே இந்த மெலினா தான் வரும். ஸோ ஒன் ஆஃப் த டயக்னோசிஸ் தான் டியோடினல் அல்சர். ஸோ பிளாக் ஸ்டூல்ஸ் வந்து உடனே டியோடினல் அல்சர் மட்டும்தான் இல்லை, அதுக்கு நிறைய காசஸ் இருக்கு பிளாக் ஸ்டூல்ஸ் வர்றதுக்கு. சரிங்களா? அடுத்து அடுத்து பர்ஃபரேஷன். பர்ஃபரேஷன் ஆகும், எல்லா லேயருமே டேமேஜ் ஆயிடும். அப்ப என்ன வந்துடும், ஒரு ஹோல் ஆயிடும். சரிங்களா? ஸ்டொமக்ல ஒரு பிரேக். பர்ஃபரேஷன். ஸோ இது கனெக்ட் இங்க வந்து பெரிட்டோனியம்னு ஒரு லேயர் இருக்கும். பெரிட்டோனியம். அப்போ ஸ்டொமக் கண்டென்ட் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸ்டொமக் கண்டென்ட் வெளியே வர ஆரம்பிச்சது என்ன ஆகும்னா, பெரிட்டோனைட்டிஸ், ரொம்ப வயிறு ஃபுல்லா வலியாக ஆரம்பிச்சிடும். டிஃப்யூஸ் பெயினா இருக்கும், வயிறு எங்க தொட்டாலேயே வலியா இருக்கும், தொடவே விட மாட்டாங்க. சரிங்களா? அப்படின்னா இந்த இடத்துல வந்து பர்ஃபரேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மீன் ஃபுட் கண்டென்ட்லாம் எக்ஸ்பெல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஃபுல் இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன் எல்லாம் தவிர சான்சஸ் இருக்கு. சரிங்களா? அது பேர் பெரிட்டோனைட்டிஸ்னு சொல்லுவாங்க. பர்ஃபரேட் ஆயிட்டு பெரிட்டோனில் இன்ஃப்ளமேஷன் நடக்கும். இது வந்து சிவியர் கண்டிஷன், ரொம்ப சிவியர். சரிங்களா? உடனே இந்த பர்ஃபரேஷன் வந்து சர்ஜரி பண்ணி தான் சரி பண்ணுவாங்க. சர்ஜரி பண்ணலைன்னா ரொம்ப சிவியர் நடக்கும். சரிங்களா? இதை கண்டினியூஸா இந்த ஹெமரேஜ், இந்த வாமிட்டிங் இதெல்லாம் இருந்துட்டே இருக்கு, ரொம்ப நாளாவே சரியாயிட்டு இருக்கு, வந்துட்டு இருக்கு, சரியாயிட்டு இருக்கு அப்படின்னு ரிக்கரன்ஸ் அண்ட் ரிமிஷன் ரேட் மோஸ்ட் ஆஃப் ஒரு 6 மாசம் இருக்கும். 6 மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் 6 மாசம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ரிக்கரன்ஸ் ஆகும். சரிங்களா? இதுக்கு வந்து கொஞ்சம் சரியாகிற மாதிரி இருக்கும், திருப்பி வரும். சரிங்களா? அல்சர் பொறுத்தவரை அப்படிதான். ஏன்னா ஒரு ஒன்ஸ் டேமேஜ் ஆன எபித்திலியம் திருப்பி ஃபுல்லா ஃபார்ம் ஆகிட்டு திருப்பி அதுக்குள்ள டேமேஜ் ஏதாச்சும் நம்ம ஃபேக்டர்ஸ், ஏதாச்சும் ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ், ஸ்பைசி ஃபுட்டோ இல்ல நமக்கு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸோ அதை எடுக்கிறப்போ திருப்பி டேமேஜ் ஆகுறப்போ திருப்பி அல்சர் வரும். சரிங்களா? 6 மந்த்ஸ் இருக்கும், 6 மந்த்ஸ் திருப்பி ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும், திருப்பி வரலாம். சரிங்களா? ரெக்கரன்ஸ் ரிமிஷன் காமன். கேஸ்ட்ரிக் அவுட்லெட் அப்செக்ஷன் அப்படின்னு என்னன்னு ஆகும்னா, இந்த இடத்துல வந்து ஸ்டொமக்ல இருந்து கீழே போச்சு இல்லையா, இந்த இடத்துல வந்து டேமேஜ் ஆயிட்டு ரொம்ப ஃபைப்ரோசிஸ் ஆகும். டேமேஜ் ஆனால் நம்ம பாடி ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வந்து நிறைய செல்ஸா போட்டு அதை ஹீல் பண்ணும். ஹீல் பண்றப்ப என்னன்னா நிறைய ஹீல் ஆகி இது ஃபுல்லா பிளாக் ஆயிடும். பிளாக் ஆனா என்ன ஆகும், இங்க இருந்த ஃபுட்டு வந்து இங்க போகாது. ஸோ அப்செக்ஷன். கேஸ்ட்ரிக்னா ஸ்டொமக், ஓகேங்களா? கேஸ்ட்ரிக் இங்க கேஸ்ட்ரிக் பெரிட்டல்ஸ் நடந்த உடனே சாப்பிட்ட உடனே சாப்பிட்ட ஒரு 5 மினிட்ஸ்லயே வாமிட். அந்த வாமிட் என்ன இருக்குன்னா ஒரு நாள் முன்னாடி சாப்பிட்ட ஃபுட்டு கூட இருக்கலாம். ஒரு 1 minute.
இப்போ வந்துருச்சா? சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஓகேங்களா, ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்க்ரீன் தெரியுதா அப்போ? எஸ்ண்ணா தெரியுதுண்ணா. ஓகே ஓகே. எங்க ஸ்டாப் பண்ணுவோம்? கேஸ்ட்ரிக் அவுட்லெட் அப்செக்ஷன். இந்த இடத்துல அப்செக்ஷன் ஆகுது. ஸோ ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங். எப்படின்னா நார்மலாக நமக்கு வாமிட் எடுத்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஜெக்டைல் மோஷன் தெரியும்ல எல்லாருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாமிட்டிங் வரும். நமக்கு நாசியா சென்சேஷன் வர மாதிரி இருக்க உடனே வாமிட்டிங் வந்துடும். நார்மலாக வாமிட்டிங் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கழிச்சு வாமிட்டிங் வரும். ஆனால் இதில் அப்படி இருக்காது. வர மாதிரி நமக்கு ஜஸ்ட் வித்தின் கொஞ்ச நேரத்திலேயே வாமிட்டிங் வந்துடும். சரிங்களா, ஏன்னா இந்த இடத்துலயே பிளாக் இருக்கு. ஸோ இந்த ஃபுட்டு வந்து நேற்று சாப்பிட்ட ஃபுட்டும் இங்கே தான் இருக்கும், இன்னைக்கு சாப்பிட்ட ஃபுட்டும் இங்கே தான் இருக்கும். ஸோ நேற்று சாப்பிட்ட ஃபுட்டும் சேர்த்து நம்ம வாமிட்டிங்ல இருக்கும். சரிங்களா, அப்செக்ஷன் இருக்கும். அப்ப என்ன ஆகும், இந்த இடத்துல இருந்து ஃபுட் இங்க போகல, அப்ப சாப்பிட சாப்பிட இங்கேயே இருக்கு அப்படின்னா ஸ்டொமக் இப்படி பெருசாயிட்டே இருக்கும். ஸோ அப்டமன் டிஸ்டென்ஷன் ஆகும். ஃபுல்லா அப்டமன் ரொம்ப பெருசா தெரியும், வாமிட்டிங் இருக்கும். சரிங்களா, அது காசுனா கேஸ்ட்ரிக் அவுட்லெட் அப்செக்ஷன். இதெல்லாம் காம்ப்ளிகேஷன். நம்ம சரியா அல்சரை வந்து நம்ம பார்த்துக்கல, நம்ம டேப்லெட் சரியா எடுக்கல, இல்லை நம்ம திருப்பி ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டுட்டே இருக்கோம், டேப்லெட்ஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ணல அப்படின்ற பட்சத்துல ஃபாஸ்டிங் நிறைய இருக்காங்க கண்டினியூஸா அப்படின்னா நமக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிடும். அல்சர் வந்து பர்ஃபேட் ஆகும், இல்லை ஹெமரேஜ். ஃபர்ஸ்ட் ப்ளீடிங் வரும். ப்ளீடிங் வந்துட்டு அதுக்கப்புறமா பர்ஃபரேஷன் கூட வரலாம். இதுல வந்து அந்த கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கு இல்லையா, அல்சர் ஆகிட்டு திருப்பி ரீஜெனரேட், மியூக்கோசா ஆகிட்டு அல்சர் ஆகிட்டு ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன எக்ஸ்ட்ரா டிஷ்யூ க்ரோத் ஆச்சுன்னா கேன்சர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சரிங்களா, இந்த கேஸ்ட்ரிக் அல்சர் வந்து கேன்சர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. மோஸ்டா இந்த கேன்சர் வந்து ஹெச் பைலாரி அசோசியேஷனும் இருக்கும். ஹெச் பைலாரி இன்ஃபெக்ஷன்ல இருந்து கண்டினியூஸா ஒரு லாங் ஸ்டாண்டிங்கா கிரானிக்கா இருக்கு, அல்சர் இருந்துகிட்டே இருக்கு, ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்றப்போ கேன்சர் ஆகவும் சான்ஸ் இருக்கு. அந்த கேன்சர் எப்பயும் ஓல்ட் ஏஜ்ல தான் வரும், மோஸ்டா அபவ் 50 அந்த டைம்ல வந்து கேன்சரா வர சான்ஸ் இருக்கு. சரிங்களா, டியோடினல் அல்சர் தான் நம்ம மோஸ்ட் காமனா இந்த மிடில் ஏஜ் நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல சஃபர் ஆகுது. டியோடினல் அல்சர் தான் மோஸ்ட்லி நான் ஒழுங்கா சாப்பிட்றது இல்லை. HCl ஆசிட் வந்து டியோடினமுக்கு போறதுனால டியோடினல் அல்சர் வர ஆரம்பிக்குது. சரிங்களா, அது வந்து ஹங்கர் பெயின்னு கூட சொல்லுவாங்க. அதுல இருந்து வர பெயின் வந்து, ஏன்னா இது சரி சாப்பிட்டா சரியாயிடும், கரெக்டா ரெகுலரா சாப்பிட்டா சரியாயிடும். அதனால இது ஹங்கர் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இதை ப்ரிவென்ட் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் இருந்ததுனாவே ஒரு அல்சருக்கு வந்து ஒரு ஸ்டிமுலேஸ் கொடுக்கும். ஸ்டிமுலன்ட் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் காமனா ஸ்மோக்கிங் தான். ஆல்கஹாலும் இருக்கு, பட் ஆனால் மோஸ்ட் காமனா ஸ்மோக்கிங். ஸ்மோக் பண்றவங்களுக்கு அதிகமாக வந்து அல்சர் வந்து சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா அது ரிசெப்டார்ஸ் இதெல்லாமே ஸ்டிமுலேட் பண்ணி HCl செக்ரீஷன் இன்க்ரீஸ் பண்ணும். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. சரிங்களா, அப்புறம் ரெகுலரா எக்ஸசைஸ், குட் ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப், ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறது, டிக்ரீஸ் ஸ்ட்ரெஸ் லெவல். அப்புறம் வந்து நம்ம சாப்பிட்ட உடனே படுப்போம். சாப்பிட்டு ஒரு 1 hour கூட இல்லை, 1/2 hour உடனே படுத்தவங்க என்ன ஆகும், கேஸ்ட்ரிக்ல இருக்கிற கண்டென்ட்ஸ் வந்து இங்க மேல வர சான்சஸ் இருக்கு, ஜிஆர்டி சிம்டம்ஸும் வரும். சரிங்களா, அப்போ என்ன ஆகும், ஜிஆர்டி சிம்டம்ஸ் ரெகுலரா இந்த ஆசிட் இங்க பட என்ன ஆகும், ப்ரொடெக்ஷன்லாம் கம்மியாகும். ப்ரொடெக்ஷன் கம்மியாகும், என்ன ஆகும், அல்சர் வரும். சரிங்களா, அதனால என்ன பண்ணுவோம், ஸ்லீப் வித் ஷோல்டர் ப்ராப்ளம். ஷோல்டர் கொஞ்சம் நம்ம தலைகாணி வச்சு கொஞ்சம் ஹைட்டா வச்சிருக்கோம் யூஸ்வலா. அந்த டைம்ல வந்து கிராவிட்டி கிராவிட்டியில கொஞ்சம் கீழே இருக்கும் ஃபுட்ஸ். சரிங்களா, அப்போ கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணலாம். தென் ஸ்பைசி ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும். கம்ப்ளீட்டாக ஸ்பைசி ஃபுட்ஸ் ரொம்ப ஸ்பைசியாக சாப்பிட்டா உடனே பெயின் இருக்கும். சரிங்களா, அப்புறம் வந்து என்எஸ்ஐடி யூஸ் பண்ணும்போது நம்ம எதுக்கு எடுத்தாலும் என்எஸ்ஐடி வெறும் என்எஸ்ஐடிஸ் மட்டும் யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து மியூக்கோசல் டேமேஜ் நடக்கும். மியூக்கோசல் டேமேஜ் நடந்து அதனால அல்சர் ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்கு. சரிங்களா, மோஸ்ட் என்எஸ்ஐடி எடுத்தாலும் ரீனல் ஃபெயிலியர் வரலாம். பேராசிட்டமால் நிறைய எடுத்தால் லிவர் ஃபெயிலியர், அது மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் அஃபெக்ட் ஆகும், நம்ம மேஜர் ஆர்கன்ஸ் அஃபெக்ட் ஆகும். சரிங்களா, ஸோ என்ஐசிடி எடுக்கிறப்போ மோஸ்டா ரேண்டாக் கொடுப்பாங்களே, அது இந்த ப்ரிவென்ஷனுக்காக தான்.
வேற ஆப்ஷனே இல்லை, என்எஸ்ஐடி தான் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல ரேண்டாக். இந்த என்எஸ்ஐடியிலே மோஸ்டா அல்சர் காஸ் பண்றது என்னன்னா ஆஸ்பிரின். ஆஸ்பிரின்ற ஒரு டேப்லெட். சரிங்களா? ஆஸ்பிரின் டேப்லெட் நிறைய போட என்ன ஆகும்னா அல்சர் ரொம்ப ஃபாஸ்டா அசோசியேட் ஆகும் இந்த ஆஸ்பிரின் எடுக்கிறப்போ. சரிங்களா? அப்புறம் சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது. ஒரு 1 hour to 2 hour வந்து ஸ்ட்ரெயிட் பொசிஷன்ல. சரிங்களா? ஸ்ட்ரெயிட் பொசிஷன்ல படுக்கணும். சரி, ஸ்ட்ரெயிட் பொசிஷன்ல இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்லீப். ஸோ ஜிஆர்டி வராது. அப்போ நமக்கு அல்சரோட எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சரிங்களா? தென் ஹெச் பைலரி ப்ரிவென்ஷனுக்காக ஹைஜீனிக் கண்டிஷன், ரோட் சைட் ஃபுட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்றது. ஹைஜீனிக் கண்டிஷனாக எடுக்கிறப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஹெச் பைலரி வராம இருந்தாவே நமக்கு மோஸ்டா நம்ம இந்தியன்ல வந்து ஹெச் பைலரி அசோசியேஷன் வந்து ரொம்ப காமனா நிறைய இடத்துல அன்ஹைஜீன் ஃபுட்ஸ் இருக்கு. சரிங்களா? அந்த சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் இது எல்லாமே நிறைய பாக்டீரியா கண்டாமினேஷன் நடக்கும். ரோட் சைட் ஃபுட்ஸ்ல வந்து என்ன இருக்கு நமக்கு தெரியாது. சரிங்களா? அது கரெக்டா ப்ரிவென்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? நல்ல குக்கும் ஆயிருக்காது. அந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்றப்போ நமக்கு வந்து ஈஸியாக அந்த பாக்டீரியா வந்து லைவா நம்ம பாடிக்குள்ள வந்து அதோட இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். சரிங்களா? ஓகே, இதோட நம்ம முடிக்கிறோம். ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. சரிங்களா? யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? சாட் பாக்ஸ்ல கூட கேட்கலாம் நீங்க. நோண்ணா. சொல்லுங்க. செஷன் ரொம்ப நல்லாவே எடுத்தீங்க, கிளியரா இருந்துச்சு. வாய்ஸ் கிளியரா இருந்ததா? அதான் எனக்கு கொஞ்சம் எனக்கு தெரியல எப்படி இருந்ததுன்னு. கிளியரா தான் இருந்துச்சு. ஓகே ஓகே. யாராச்சும் டவுட்? ஏன்னா நான் காமனா ஃபேஸ் பண்றது வந்து அல்சர் தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுவாங்க, கரெக்டா சாப்பிட்றது இல்லை. சரிங்களா? இதுல இருக்கு நிறைய யார் ரெகுலரா மார்னிங் சாப்பிட்டுட்டு போவாங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணி பார்ப்போம். ரெகுலரா நான் மார்னிங் வந்து இந்த டைமுக்கு நான் சாப்பிட்டுருவேன், ஈவினிங் இந்த டைம் சாப்பிட்டுருவேன், மிஸ் பண்ண மாட்டேன், ஃபுட்டு வந்து ஸ்கிப் பண்ண மாட்டேன் அப்படின்னு யாராச்சும் இருக்கீங்களா? ஏன்? ஓகே, ஏதாச்சும் டவுட்? இருக்கீங்களா இல்ல தூங்கிட்டீங்களா? இருக்கும்ண்ணா. இருக்கீங்களா? இருக்கு. மோஸ்ட்லி மோஸ்டா நம்ம வந்து மார்னிங் ஃபுட் வந்து அந்த அளவுக்கு நானுமே எடுத்துக்க மாட்டேன், ஸ்கிப் பண்ணிட்டு வந்தேன் அடிக்கடி. அப்ப அந்த டைம்ல செக்ரீட்டான ஆசிட் என்ன பண்ணும்? அல்சர் அல்சர் தானே. குளுக்கோஸை டேமேஜ் பண்ணதான் செய்யும். அதுதான் மோஸ்ட் காமனா நம்ம இந்த காலேஜ் டைம்ல பண்றது எல்லாமே நமக்கு ஒரு லேட் ஸ்டேஜ்ல தான் அது அஃபெக்ட் ஆகும். ஒன்ஸ் அல்சர் வந்தா அது ஃபுல் கியூர்னு கிடையாது. அது தெரியுமா? ஃபுல் கியூரேஷன் வந்து அந்த எபித்தீலியம் ஃபுல்லா ஹீல் ஆகுது அப்படின்றது திருப்பி அது வந்து வல்னரபிள் டு ஹெச்சிஎல் ஆசிட் தான். நமக்கு நார்மல் மியூக்கோசா மாதிரி திருப்பி வந்து கிடைக்காது. அல்சர் வந்துட்டா திருப்பி எப்போ வேணாலும் வரலாம், போகலாம், அப்படிதான் இருக்கும். நம்ம வராம பார்த்துக்கணும், அவ்வளவுதான். மோஸ்டா நீங்க எல்லார் வீட்லயும் பெயின் கில்லர்ஸ் நிறைய எடுப்பாங்க. என்எஸ்ஐடிஸ், பாராசெட்டமால், கூட இல்லாம அப்புறம் இது டைக்ளோஃபினாக்கு, இபுப்ரோஃபேனு, அசிக்ளோஃபினாக்கு இதெல்லாமே இந்த மூட்டு வலி கொடுப்பாங்க. உடம்பு வலிக்காக மெடிக்கல் ஷாப்ல வாங்க முடியாது, வெறும் ஒரு மாத்திரை தான் தருவாங்க மெடிக்கல் ஷாப்ல. இது எல்லாமே ரான்டாக் வந்து நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் அல்சர் வந்து கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணும். நார்மலா நமக்கு ரொம்ப நாள் இந்த மியூக்கோசா ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா சீக்கிரமா அல்சர் வந்துடும். ஸோ நிறைய அவாய்ட் பண்ணுங்க. மோஸ்டா டாலரபிள் பெயினா இருந்தா பெயின் கில்லர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்ல ரொம்ப முடியல அப்படின்ற பட்சத்துல ரான்டாக்கோட சேர்த்து போட்டதுன்னா நமக்கு அல்சர் ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சரிங்களா? ஓகேண்ணா. அதான் இப்போ வீட்டுல எல்லாருமே இந்த மூட்டு வலிக்கு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டேப்லெட்டு மார்னிங் ஈவினிங் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க எப்போ தோணுதோ அப்போ.
அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க இதோட சேர்த்து போட்டா கொஞ்சம் அல்சர் வராம இருக்கும் அப்படின்னு. சரிங்களா? இது எல்லாமே ஹெவியா அல்சர் காஸ் பண்ணக்கூடியது என்எஸ்ஐடிஸ். அதனால அது ஒரு டாபிக்கே இருக்கு, என்எஸ்ஐடி அல்சர்னு. சரிங்களா? எஸ்ண்ணா. வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? செஷன் எண்ட் பண்ணிக்கலாமாண்ணா? சரி, ஓகே. அப்போ யாருக்கும் டவுட் இருக்குன்னா ஓகே. ஏதாச்சும் டவுட்னா எனக்கு மெசேஜ் பண்ணாலும் ஓகே. ஏதாச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி அல்சர் சிம்டம்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு திங் சொல்ல மாட்டேன் என்னன்னா, நம்ம பெயின் வந்து 2 hours ஆஃப்டர் வரும்னு சொன்னேன் இல்லையா சாப்பிட்டு. இதே ஓல்டேஜா இருக்கு, ஏஜ் வந்து மோர் தேன் 35 இருக்கு அப்படின்னா பர்னிங் டைப் ஆஃப் பெயின் வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலயும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் என்ன பெயின் வந்து லெஃப்ட் ஆர்முக்கும் ரேடியேட் ஆகும். லெஃப்ட் ஆர்ம் ஃபுல்லா ரேடியேட்டா இருக்கும். கம்ப்ரஸிங் டைப் ஆஃப் செஸ்ட் பெயின் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன்ல நமக்கு என்ன பண்ணணும்னா இசிஜி எடுத்து பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா அதுவும் இதுவும் சிமிலரா 2 to 3 hours ஆஃப்டர் ஃபுட்டு தான் வரும். ஸோ செஸ்ட் பெயின் மாதிரி தான் சில பேர் சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து இசிஜி எடுத்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? அப்போ நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க அதை ஜிஆர்டியா இல்லை வந்து அல்சரா இல்லை ஹார்ட் அட்டாக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இசிஜி அந்த இதில் ரொம்ப மெயின். வயசு மோர் தென் 35 years. சரிங்களா? கேஸ் ட்ரபிள் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலட்சியமா இருக்க வேண்டாம். ஓல்டேஜ் பீப்புள்ஸ்ல இல்லை டயபிட்டிஸ் இருக்கு, இல்லை ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, இல்லை வந்து கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கு, அந்த மாதிரி டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கவங்கலாம் இந்த மாதிரி பெயின் சொல்றாங்கன்னா உடனே நீங்க ஹார்ட் அட்டாக் இருக்கவங்க சஸ்பெக்ட் பண்ணுங்க. இந்த லெஃப்ட் ஆர்ம் பெயின், லெஃப்ட் சைட் செஸ்ட் பெயின் பிளஸ் லெஃப்ட் ஆர்ம் ரேடியேஷன் இதெல்லாமே இருக்கும். அந்த பெயின் பேக்கு கூட போகும், பேக்லயும் இருக்கும். சரிங்களா? ஓகே. இது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக. ஏன்னா இது வந்து சீரியஸ் ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு சீரியஸ் ப்ராப்ளம். அது வித்தின் 4 hours நீங்க ட்ரீட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக இது ரெண்டும் அலட்சியமா இருக்க வேண்டாம். சரிங்களா? ஓகே, செஷன் எண்ட் பண்ணிப்போமா? ஓகேண்ணா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. தேங்க்யூண்ணா.